ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு தனம் இசேவை யூடியூப் சேனல். இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, நார்மலாக நம்ம எந்த சர்டிஃபிகேட் அப்ளை பண்ணாலும் காமனாக அப்லோட் பண்ண வேண்டிய விஷயங்கள் ஃபோட்டோ அண்ட் அதர் டாக்குமெண்ட்ஸ். இந்த மாதிரி டாக்குமெண்ட்ஸ் வந்து எப்படி ரீசைஸ் பண்ணி ஈஸியாக அதில் வந்து நம்ம அப்லோட் பண்ணுறது, இசேவையில் எப்படி அப்லோட் பண்ணுறதுன்றது தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு ஃபோட்டோ எந்த சைஸாக இருந்தாலும் பிரச்சனை இல்லை. தெளிவாக இருக்கிற மாதிரி ஒரு ஃபோட்டோ எடுத்துக்கோங்க. நான் வந்து விண்டோஸ் யூஸ் பண்ணுறேன். அதனால இது டிஃபால்ட்டாக விண்டோஸோட இமேஜ் ஓப்பனர் இருக்கு இல்லையா, அதுலேயே வந்து இது வந்துடும். இன்கேஸ் நீங்கள் வேறு ஏதாவது சிஸ்டம் யூஸ் பண்ணுறீங்க, ஓஎஸ் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா, நீங்கள் வந்து ஆன்லைனில் போய் ஏதாவது ஒரு இமேஜ் கம்ப்ரெசரோ ரீசைஸோ ஏதாவது போட்டு பண்ணிக்கோங்க. விண்டோஸ் தான் இருக்கிறதுலே ஈஸியானது, அதனால தான் நான் உங்களுக்கு இது சொல்கிறேன். ஸோ இதில் ரீசைஸ் போயிட்டு இங்கே ஹைட்டில் என்ன ஹைட் இருந்தாலும் பிரச்சனையே கிடையாது. அதை எடுத்துகிட்டு எப்படி 250 போட்டுருங்க. இங்கே சைஸும் பிரச்சனை இல்லை. எவ்வளோ வந்து எப்பயுமே வந்து இந்த 10 கேபிக்கு கீழே தான் இருக்கும். ஸோ இதை போட்டு சேவ் கொடுத்தீங்கன்னா இந்த மாதிரி சேவ் பண்ண கேட்கும். இப்படி சேவ் பண்ணிடுங்க, அவ்வளோதான். அதே மாதிரி தான் மற்ற டாக்குமெண்ட்ஸ்க்கு. இப்போ மற்ற டாக்குமெண்ட்ஸ் எப்படின்னா, இப்போ இந்த சைஸில் இப்படி இருக்கும், நம்மளுக்கு டாக்குமெண்ட்ஸ் வந்து இந்த சைஸ்லேயும் இருக்கும். லேண்ட்ஸ்கேப் போர்ட்ரேட்டில் எப்படினாலும் இருக்கலாம் நம்ம அப்லோட் பண்ணுற டாக்குமெண்ட்ஸ். ஸோ அதுக்கு எப்படி ரீசைஸ் பண்ணோம்னா, இசேவையை பொறுத்த வரைக்கும் எந்த டாக்குமெண்ட் நீங்கள் ஏற்றினாலும் எக்ஸப்ட் ஃபோட்டோவை தவிர எதை ஏற்றினாலும் அது 200 கேபிக்குள்ளே தான் இருக்கணும். ஸோ இப்போ இங்கே என்ன எம்பி இருந்தாலும் பரவாயில்ல. இங்கே பாருங்கள், இங்கே பிஎன்ஜி இருக்குது பாருங்கள். பிஎன்ஜி எப்பயுமே வந்து சைஸ் ஜாஸ்தியாக தான் காமிக்கும். ஸோ அதை வந்து எப்பயுமே ஜேபிஜியாக மாற்றிக்கோங்க. பிஎன்ஜி வந்து போட்டு இமேஜை ரீசைஸ் பண்ணாதீங்க, தெளிவாக இருக்காது, நல்லாவும் இருக்காது. ஓகேவா? ஸோ இப்போ ஜேபிஜி மாற்றிட்டிங்கன்னா பாருங்கள், சடனாக கேபி குறைஞ்சிருச்சு பார்த்தீங்களா? எப்பயுமே இமேஜை ஜேபிஜிலேயே வச்சுக்கோங்க, பிஎன்ஜி பண்ணவே பண்ணாதீங்க, வேண்டாம். ஸோ இப்போ எனக்கு இது 300 கேபி இருக்கா, சும்மா இதில் போய் ஒரு சைஸ் நான் வந்து இப்போ இந்த 2700 2000 போடுறேன்னு வச்சுக்கோங்க. 2054 போட்டேன்னா கீழே நியூவில் பாருங்கள், இங்கே சைஸ் 300லேருந்து 235 குறைஞ்சிருச்சு. இப்போ நான் வந்து டிஃபால்ட்டு 200 கேபி. ஸோ அதுக்குள்ளே நான் கொண்டு வரணும். நான் வந்து இங்கே 1 போட்டேன்னு வச்சுக்கோங்க, ரொம்ப குறைஞ்சிரும். ரொம்ப குறைஞ்சிருச்சுன்னா நல்லா இருக்காது. ஸோ கொஞ்சம் கூட போடணும். இப்படி போடுறோமா, அவ்வளோதான். இந்த மாதிரி போட்டு இந்த மாதிரி 200 கேபிக்குள்ளே நீங்கள் வச்சுக்கணும், அவ்வளோதான். இந்த மாதிரி போட்டு டாக்குமெண்ட் பேர் போட்டு சேவ் பண்ணிட்டீங்கனாலே வேலை முடிஞ்சிருச்சு. இன்கேஸ் நீங்கள் வந்து பிடிஎஃபாக வச்சுருந்தீங்கன்னு வச்சுக்கோங்க, பிடிஎஃபாக இருந்துச்சுன்னா இமேஜ் டு பிடிஎஃப், அதாவது நான் இதிலே காமிக்கிறேன். இன்கேஸ் பிடிஎஃபாக இருந்துச்சுன்னா பிடிஎஃப் டு இமேஜ் போடுங்க. இந்த ஃபஸ்ட் சைட் வரும், நான் அடிக்கடி யூஸ் பண்ணுறதுனால இது வருது. ஸோ இதில் போய் உங்கள் பிடிஎஃபை செலக்ட் பண்ணி இமேஜாக மாற்றிக்கோங்க. அதை மறுபடியும் இமேஜை மாற்றுறதுக்கப்புறம் இந்த ரீசைசிங் ப்ராசஸ்க்கு வந்தீங்கன்னா ஈஸியாக வேலை முடிஞ்சிடும். ஸோ அவ்வளோதான் கைஸ், ரீசைஸ் பண்ணுற வீடியோ. ஸோ இந்த மாதிரி தான் நம்ம ரீசைஸ் பண்ணணும். நான் ஏன் இதை தனி வீடியோவாக போடுறேன்னா, இது வந்து எல்லா சர்டிஃபிகேட்ஸ்க்கும் காமன். ஒவ்வொரு சர்டிஃபிகேட்லேயும் போய் இதை ஆட் பண்ணி உங்களுக்கு டைம் இழுக்கிற மாதிரி இருக்கும் வீடியோவில். ஸோ அதனால் நான் அதை பண்ணல. ஸோ இனிமேல் ரீசைஸ் பண்ணுறது இப்படி பண்ணுங்க, இதுதான் ஒன் ஆஃப் த ஈஸியஸ்ட் வே.